ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட பூண்டு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் இல்லைன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட ஒன்றா மசாலா நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்க விட்டுறலாம். நீங்கள் கரம் மசாலாலாம் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதை ஆறுனதும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் மசாலா பேஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் நல்லா அரைச்சாச்சு. கத்திரிக்காயெலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டோம்னா கருப்பாகாமல் இருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ண மசாலா பேஸ்ட் இந்த மாதிரி லேயர் எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஒவ்வொரு லேயராக ஓப்பன் பண்ணி வச்சிடணும். எல்லா லேயர்லேயும் அந்த பேஸ்ட் இருக்கணும். இந்த மாதிரி வச்சிடலாம். 3 கத்திரிக்காயும் அதே மாதிரி நான் ஸ்டஃபிங் வச்சாச்சு. மீதி இருக்க மசாலாவை நம்ம குழம்பு தாளிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக செய்கிற குழம்புக்கு எடுக்கிற எண்ணெயை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்ச கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் குழம்புக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் நல்லா டார்க் ஆகிருக்கு. புளி வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.